நம்ம கோவிலில் யந்திரம் கொடுக்குறோம். 48 நாட்கள் பூஜை பண்ணி அதன் பிறகு மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டு சக்தியூட்டப்பட்ட எந்திரங்கள் கொடுக்குறோம். தொழில் வசிய யந்திரம், காரிய சித்தி யந்திரம், சுதர்சன சக்கரம், ஸ்ரீ சக்கரம், காரிய தடை, மகாலட்சுமி யந்திரம், இந்த மாதிரி யந்திரங்கள் ஒரு 8 வகையான யந்திரங்கள் பூஜையில் வச்சு பண்ணி கொடுக்குறோம். இது செப்பு தகடு. இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, உப்பு யார் கையிலையும் நீங்கள் வாங்கக்கூடாது, எலும்புச்சம்பளம் நீங்கள் யார் கையிலையும் வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஆற்றலை ஒருத்தர்கிட்ட இன்னொருத்த கடத்தும். அதே மாதிரி தான் செம்பு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் என் சக்திகளை உங்களுக்கு கொடுக்குறேன். சில பேர் சொல்லுவாங்க, இந்த கைப்படாமல் இதை மண்ணில் புதைங்க அப்படிம்பாங்க. என்னென்னா இது நற்காரியத்துக்காக கொடுக்குறேன். கோயில்லையுமே பிரதிஷ்டை பண்ணுவாங்க, கணபதி யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. கணபதி யந்திரம் பிரதிஷ்டை பண்ணி தான் மேலே சிலையவே பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இப்படி சிலைக்கெல்லாம் ஒரு யந்திரம் இருக்குது. நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்னோடய சக்தி அப்படியே கொடுக்குறேன். இதுதான். ஏன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வரணும், ஐயா நீ சொல்லுவாங்க, ஐயா நான் வீடு கட்டுறேன், நீங்கள் உங்களுடைய பாதை என் வீட்டில் படணும் அப்படின்னு நிறைய பேர் கூப்பிடுவாங்க. அதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா, என்னுடைய சக்தியை நான் ஒரு யந்திரத்தில் அடக்கி இப்போ இந்த யந்திரத்தை கொடுக்குறேன், நான் பேக் பண்ணிடுறேன், உங்கள் கைப்படாமல் இதை மண்ணில் புதைச்சிட்டிங்க அப்படின்னா என் சக்தி அங்கே இருக்கும். சில ஜீவசமாதிகள் இந்த மாதிரி தான். சக்தியை கேரி பண்ணக்கூடிய, ஏன் இதை செப்பு தகடுக்கு மாற்றினீங்க ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. உப்பு ஒரு காலத்தில் மக்கும். உப்பு ஒரு 100 வருஷம் கழிச்சு மக்கும். எலுமிச்சம்பளம் ஒரு வாரத்திலே மக்கிடும். அப்போ நான் அதில் கொடுத்து விட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக மக்கிடும். இதுவே செப்பு தகடில் நான் ஆற்றலை உங்களுக்கு கடத்தினேன் அப்படின்னா அது பல 100 ஆண்டுகளுக்கு அப்படியே இருக்கும். அதனால தான் செப்பு தகடுகளுக்கு மாற்றினாங்க. உதாரணமாக இப்போ கேளக்கியருங்கிற ஒரு பொம்மையை சும்மா செஞ்சு வைக்கிறதுக்கும் நம்ம கோவிலில் ஒரு கேளக்கியர் விக்கிரகம் இருக்கு இல்லையா, ரெண்டுமே உருவம் ஒன்று, ஆனால் ரெண்டுக்கு சக்திங்கிற நிலைங்கிறது வேறு. இதுக்கு அபிஷேகங்கள் பண்ணப்பட்டு, மந்திரங்கள் சொல்லப்பட்டு, பூஜைகள் செய்யப்பட்டு, அலங்காரங்கள் செய்யப்பட்டு, மரியாதை கொடுக்கப்பட்டு, இந்த விக்கிரகத்தினுடைய தன்மைங்கிறது வேறு. பட் இப்போ உட்காந்தோடனே ஒரு பிளாஸ்டிக்கில் செய்கிறது அப்படிங்கிறது வேறு. அது பொம்மை, இது விக்கிரகம், இது கடவுள், இது சக்தி ஊட்டப்பட்டது. அப்படி இந்த 2 வித்தியாசம்தான். அதனால் இந்த யந்திரங்களுக்கு உண்மையாலுமே சக்தி இருக்கான்னு கேட்டால் மிகச்சிறந்த சக்தி இருக்குது. இது ஆற்றல் பரிமாற்றம். நீங்கள் உங்களுக்கும் சக்தி வேணாலும் அந்த யந்திரத்தை தொட்டு அதிலிருந்து நீங்கள் சக்தி வாங்கிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்து விட்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வியாதியாக இருக்கும்போது நீங்கள் அந்த யந்திரத்தை தொட்டிங்கன்னா அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களோட வியாதியே ஹீலிங் ஆகும். இது அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. கோபுர கலசம் பார்த்தீங்க அப்படின்னா செம்பில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த பிரபஞ்சத்துலேருந்து அந்த ஆற்றலை இழுத்து கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய கோவிலில் கொடுக்குது. கருவறையில் இருக்கக்கூடிய சிலைக்கும் நேராக இருக்கக்கூடிய கொடி மரத்துக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோதான். கோபுர கலசம், கருவறையில் மூலவர், கொடிமரம், இந்த 3ம் ஒவ்வொரு ஒன்று கலந்துருக்கும். இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் தான் பிரபஞ்சத்திலேருந்து சக்தி இழுத்து இந்த கருவறையில் இருக்கக்கூடிய மூலவருக்கு கொடுப்பாங்க. கருவறையில் மந்திரங்கள் ஓதுவாங்க. கருவறையில் பார்த்தா லைட் போட்டிருக்க மாட்டாங்க. திருப்பதியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நெய் விளக்கு மட்டும் ஏற்றுவாங்க. என்ன அப்படின்னா வேறு யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் தான் இங்கே ஆற்றல் இருக்கே. அதனால தான் வேறு யாரும் உள்ளே போகக்கூடாது. ஒருத்தர் பூஜை பண்ணணும், அவர் சுத்தபத்தமாக இருக்கணும், அவர் ஒரே நிலையில் இருக்கணும். அப்படின்னா ஒரே ஆள் மட்டும்தான் அங்கே இருக்கிறார் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற ஆற்றல் எதுவுமே மாறாது. இந்த ஆற்றல் டைரெக்டாக கொடிமரத்துக்கு போயிட்டே இருக்கும். பிரபஞ்சத்திலிருந்து கலசம் வழியே இந்த மூலவருக்கு இறங்கிட்டே இருக்கும். இதுதான் கான்செப்ட். இப்படி தான் நம்ம முன்னோர்கள் இதை வடிவமைச்சு கோயில், நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, சக்தியை வாங்குறீங்க, திரும்ப வீட்டுக்கு வரீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் லோ பேட்டரி ஆகுதோ நீங்கள் சார்ஜ் போடக்கூடிய இடம் தான் கோவில். நம்ம கேளக்கியர் சித்தர் கோயிலுக்கு வாங்க, இதை தாண்டி 1000 மடங்கு சக்தி ஊட்டப்பட்ட ஒரு நிலையம். அது ஒரு சக்தி நிலையம், அவ்வளோதான். பவர் ஸ்டேஷன். இந்த பவர் ஸ்டேஷனுக்கு நீங்கள் வாங்க, உங்களை சார்ஜ் போடுங்க, 1 வருஷத்துக்கு உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு மகா சக்தி. இந்த எனர்ஜி உங்களுக்கு லைஃப் லாங் கிடைக்கும். கேளக்கியர் சித்தர் கோயிலுக்கு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகலாம்.